ரவி ஒரு பெரிய ஐடி கம்பெனியில் வேலை செய்தான். சம்பளம் நல்லது, வாழ்க்கை வேகமாக ஓடிக்கிட்டு இருந்தது. காலை அலாரம், ஆபீஸ், மீட்டிங், மொபைல், லேப்டாப், இதுக்குள்ளேயே அவன் உலகம் சுருங்கிப் போயிருந்தது. ஒரு நாள் திடீர்னு அம்மாவிட்ட இருந்து போன். ரவி, இந்த வாரம் வீட்டுக்கு வர்றியா? ரவி சற்று தயங்கினான். அம்மா, இந்த மாதம் முடியாது, ப்ராஜெக்ட் டெட்லைன். அம்மா சிரிச்சுக்கிட்டே சொன்னாங்க. சரி கண்ணா, பாத்துக்கலாம். அந்த பார்த்துக்கலாம்ல ஏதோ ஒரு சின்ன சோகம் இருந்தது. ரவிக்கு அது மனசுல ஒட்டிக்கிட்டுது. அடுத்த வாரம் அவன் ஆபீஸ்ல இருந்தபோது அப்பாவிடமிருந்து மெசேஜ் வந்தது. அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, நீ வந்தா நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் ரவி யோசிக்கவே இல்லை. உடனே லீவு போட்டுட்டு ஊருக்கு கிளம்பிட்டான். வீட்டுக்குள் நுழைந்ததும் பழைய வாசனை. மல்லிகைப்பூ, காஃபி, சாம்பார். அந்த வாசனையெல்லாம் அவனை சின்ன பையனா மாத்திடுச்சு. அம்மா கட்டிலில் உட்கார்ந்திருந்தாங்க. முகம் சோர்வாக இருந்தாலும் ரவியை பார்த்ததும் அந்த பழைய சிரிப்பு வந்தது. ஏன் இவ்வளவு தூரம் வந்தே? நான் சரியாயிடுவேன். ரவி எதுவும் சொல்லலை. அமைதியாக அம்மா பக்கத்துல உட்கார்ந்தான். அடுத்த சில நாட்கள் ரவி வீட்டிலேயே இருந்தான். அம்மா சமையலறைக்கு போக முயற்சிப்பாங்க. அவன் மெதுவா சொல்லுவான். அம்மா, இன்னைக்கு நான் சமைக்கிறேன். முதல் நாள் சாம்பார் உப்பு அதிகம். 2ஆம் நாள் ரசம் தண்ணி மாதிரி. ஆனா அம்மா ஒவ்வொரு நாளும் சாப்பிட்டு சொல்லுவாங்க, என் பையன் சமைச்சா அமிர்தம் மாதிரி இருக்கு. ரவிக்கு அப்போதுதான் புரிஞ்சது. சுவை முக்கியம் இல்லை, அன்புதான் முக்கியம். ஒரு நாள் மாலை மின்சாரம் போயிடுச்சு. முற்றத்துல எல்லாரும் உட்கார்ந்தாங்க. அம்மா ரவிக்கிட்ட கேட்டாங்க, உனக்கு சின்ன வயசுல நான் சொல்லிய கதைகள் ஞாபகம் இருக்கா? ரவி சிரிச்சான். அப்போ எனக்கு தூக்கம் வரலனாதான் கதை. அம்மா மெதுவா சொன்னாங்க. இப்போ நீ பெரியவனா ஆயிட்ட, ஆனா அம்மாவுக்கு நீ இன்னும் அதே பையன்தான். ரவியின் கண்கள் தண்ணி ஆயிடுச்சு. அடுத்த நாள் ரவி கிளம்பும்போது அம்மா அவன் கையில் ஒரு டப்பா கொடுத்தாங்க. நீ விரும்புற ஊறுகாய். ரவிக்கு தொண்டை அடைஞ்சது. அவன் மெதுவா சொன்னான், அம்மா, இனிமேல் மாதம் ஒரு முறை கண்டிப்பா வர்றேன். அம்மா சிரிச்சாங்க. அதுதான் எனக்கு மருந்து. கதையின் கருத்து, நாம் வாழ்க்கையில் முன்னே போகும்போது வீட்டை கொஞ்சம் பின்னால் விட்டு விடுறோம். ஆனா குடும்பம் எப்போதும் நம்மளை காத்திருக்குது. ஒரு சிரிப்போட, ஒரு தட்டுச் சாப்பாட்டோட, நிபந்தனை இல்லாத அன்போட.